मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेत्समकल्मषम्। गोष्पदीकृतवाराशिम् असकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनम् कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास संधियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवर चरितं मुनि प्रणीतम् दशशिरश्च वदं निशामयध्वम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. ஸ்ரீராமாவதார தெம்பெருமான் ரங்கநாதனை வழிபட்டார். அப்ப அர்ச்சாவதாரம் என்பது வெகு காலமாகவே பரம வைதிகமாக அமைந்திருக்கக்கூடியது என்று காட்டியிருக்கிறார்கள். சாமான்யமாக இப்படி ஒரு வச்சனம் சொல்லுவது உண்டு. பகவான் எங்க இருக்கிறான்? அக்னௌ திஷ்டதி விப்ராணாம், அக்னியிலே பிராமணோத்தமர்களுக்காக அக்னியிலே இருக்கிறான். பிரிதி திஷ்டதி யோகினாம், யோகிகளுக்கு ஹிருதயத்திலே எழுந்தருளி இருக்கிறான். பிரதிமாசு அப்பிரபுத்தானாம், ஞானமே இல்லாதவாளுக்கு விக்கிரகங்கள்ல இருக்கிறான். சர்வத்திர சமதர்ஷினாம், எல்லாவற்றையும் சமானமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த எம்பெருமான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார். இப்படி ஒரு பிரமாணம் இருக்கு. அப்ப இதை வச்சுட்டு பார்த்தால் பிராமணர்கள்லாம் அவனை அக்னியில் சேவிக்கிறா, அக்னி உபாசனம் பண்ணி எம்பெருமானை வழிபடுகிறார்கள். எப்படின்னா அக்னியில ஹோமம் பண்றா, இந்திராய சுவாஹா இந்திராய தன்னவமா, வருணாய சுவாஹா வருணாய தன்னவமா என்று அந்த அக்னியில ஹோமம் பண்ணி அந்த அக்னியில இந்திராந்தர்யாமியாக, வருணாந்தர்யாமியாக, யமாந்தர்யாமியாக, சிவாந்தர்யாமியாக, சதுர்முகாந்தர்யாமியாக எம்பெருமான பார்க்கிறார்கள். அது சாதாரண ஆகாரத்துல பார்க்கும்படியான விஷயம். அப்போ பிராமணர்கள் யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி தாங்கள் பகவானை அக்னியிலே உபாசிக்கிறார்கள். அடுத்தபடியாக யோகிகள் இருக்கிறார்கள். அந்த யோகிகள் தாங்கள் ஹிருதயத்திலேயே எம்பெருமானை தியானிக்கிறார்கள். ஆக தங்களுடைய ஹிருதயத்திலே அங்குஷ்ட மாத்திர புருஷோ திருஷ்யத்தே, தங்களுடைய ஹிருதயத்துல கட்டவரல் பருமன் அளவு இருக்கக்கூடிய புருஷன் இருக்கிறான் என்று அவனை தியானிக்கிறார்கள். ஆழ்வாரும் கூட ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே
கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர கொண்டலத்தான் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குதிசார்ந்த உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று ஆழ்வார் தாமும் அந்த எம்பெருமானை ஹிருதயத்திலே பார்த்தார். அப்படி அமைந்திருக்கிறது. யோகிகள் எல்லாம் தியானத்துல இருந்து கொண்டு உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் எண்ணாய் மிளிரும் இயல்பினவா. அப்ப அவர்களுடைய ஹிருதயத்துல அவன் சேவை சாதிக்கிறான். அப்ப ஹிருதயத்திலே அந்த எம்பெருமான சேவிக்கிறார்கள். பிரதிமாசு அப்ரபுத்தானா, ஞானமே இல்லாதவாளுக்கு பெருமாள் திருமேனில விக்கிரகத்துல சேவை சாதிக்கிறார், பிரதிமைகள்ல சேவை சாதிக்கிறார். அடுத்து சமதர்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பிரகலாத ஆழ்வான் சர்வபூதாத்மகே தாத்தா ஜெகநாதே ஜெகன்மயே, எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்த பகவான் தான் எழுந்தருளி இருக்கிறான். அதை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். இதையும் ஆழ்வார் காட்டுறார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராய் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய், இப்படி பார்க்கக்கூடியவர்கள். எம்பெருமான அக்னியிலையும் பார்க்கிறார், அக்னியில பார்க்கிறார்கள் பிராமணர்கள், ஹிருதயத்திலே பார்க்கிறார்கள் யோகிகள், எல்லா இடத்திலேயும் பார்க்கிறார்கள் சமதர்சிகள். ஆனால் ஞானமற்றவர்கள் பிரதிமேல பார்க்கிறார்கள், விக்கிரகத்துல பார்க்கிறார்கள். இப்ப இத பார்த்தது என்ன தோத்துறதுன்னா, ஆறார் விக்கிரகத்துல எம்பெருமான பூஜை பண்ணுகிறார்களோ, அர்ச்சா திருமேனிகளுக்கு யார் யார் பூஜை பண்ணுகிறார்களோ அவள்லாம் ஞானம் இல்லாதவாள்னு சொல்றது. ஆனா அர்ச்சா திருமேனியை பூஜை பண்ணவர்கள் பல ரிஷிகள். எத்தனையோ திவிதேசங்கள்ல சேவிக்கிறோம். பிருகு மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம், மார்க்கண்டேயருக்கு பிரத்யக்ஷம், இந்த மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம், இப்படி எல்லாம் சொல்லப்படும். அந்த எம்பெருமானை அர்ச்சாமூர்த்தியாக சேவித்தவர்கள் அருள் பெத்த நாதமுனி முதலான தேசிகரை எல்லாம், அருள் பெத்த நாதமுனிகள் தொடக்கமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் வழிபட்டார்கள். அவருடைய ஞானத்துல குறவே கிடையாது. ஆழ்வார்களுக்கு என்ன திருநாமம் சொல்லுகிறார்கள் என்றால், பயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள், அஜ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக ஞான பிரதானம் பண்ணப்பட்டவர்கள். பகவான் தானே ஆழ்வார்களுக்கு ஞானத்தை கொடுத்து இருக்கிறார். அப்படி எம்பெருமானாலே பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தை பெற்ற, எம்பெருமானாலே அருளப்பெற்ற ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களான அந்த ஆழ்வார்கள் அர்ச்சாவதார தெம்பெருமானை வழிபடவில்லையா? அர்ச்சாவதார தெம்பெருமானை வழிபடாத ஆழ்வார் ஆழ்வார்கள் 10 திருவரங்க தெம்பெருமானை பாடியிருக்கிறார்கள், 9 திருவேங்கட தெம்பெருமானை பாடியிருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பதியே பரவித் தொழும் தொண்டார். அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் தளூரீரே. அப்ப திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு பெரிய ஞானி, நம்மாழ்வார் எவ்வளவு பெரிய ஞானி. ஆழ்வார்கள் அனைவரும் ஞானிகள். ஆக ஞான நிலையிலே நின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியவரியர்கள். ஞானாதிக்கத்தாலே பிரபன்ன ராஜா பூர்வாச்சாரியர்கள், ஞானம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகளாய் இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அர்ச்சாவதாரத்தில்தான் ஈடுபட்டார். நாதமுனிகள் தாம் ஒரு எம்பெருமானை, கோவர்தனோத்தாரியான எம்பெருமானுக்கு கோவர்தன பரிசரத்திலேயே சென்று திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தார் சரித்திரம். அவரே காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரத்தேர எழுந்தருளி அங்கிருக்கக்கூடிய மன்னனார் திருவிடி தொழுதார் சரித்திரம். அப்ப பார்க்கிற போது அவர் அர்ச்சாவதார திருவாராதனம் பண்ணினார். ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் காட்டி கொடுத்தவர் உங்க தாத்தா வைத்த தனம், உங்க பாட்டனார் வைத்த தனம் என்று திருவரங்க தெம்பெருமானை காட்டி கொடுத்தார். எம்பெருமானார் திருவரங்க தெம்பெருமான் திருவடித்தாமரைகளிலே சரணாகதி பண்ணி இருக்கிறார்.
மணவாள மாமனிகள் திருவரங்கத்தெம்பெருமானுக்கே ஈடு சாதித்திருக்கிறார். அப்ப இவ எல்லாருமே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், ஞானம் மிக்கிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அர்ச்சாவதார தெம்பெருமான் சேவித்தவர்கள் என்ற போது பிரதிமாசு அப்பிரபுத்தானாம். அப்ப இவாளெல்லாம் பிரதிமையிலே சேவித்தார்கள். இவர்கள்லாம் அப்பிரபுத்தர்களா, அறிவிற்குறைந்தவர்களா? இவர்களை போல அறிவிச்சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இப்படி இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? இந்த பிரமாணத்தை அப்படியே எடுத்துக்கூடாது, கொஞ்சம் சின்ன சேர்க்கை ஒண்ணு சேர்த்துக்கணும். அதுல அப்பிரபுத்தான அபி பிரதிமாசு, அக்னியில யாரால சேவிக்க முடியும்னா பிராமணர்களால தான் சேவிக்க முடியும். ஹிருதயத்துல யாரால சேவிக்க முடியும்னா யோகிகளால தான் சேவிக்க முடியும். எல்லா இடத்துலயும் யாரால சேவிக்க முடியும்னா சமதர்சிகளால தான் சேவிக்க முடியும். ஞானம் இல்லாதவாளாலேயும் அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கலாம். அப்ப இவாளும் சேவிக்கலாம், அவளும் சேவிக்கலாம். அர்ச்சாவதாரத்துக்கு அந்தணனும் வரலாம், அர்ச்சாவதாரத்துக்கு யோகியும் வரலாம், அர்ச்சாவதாரத்துக்கு சமதர்சியும் வரலாம், அர்ச்சாவதாரத்துக்கு ஞானமே இல்லாதவனும் வரலாம். அப்பிரபுத்தானபி, அப்பிரபுத்தர்களுக்கும் கூட அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்போ ஞானிகளோடு அஞ்ஞானிகளோடு வாசியற அந்த எம்பெருமானை அர்ச்சாவதாரத்திலே வழிபட வேண்டும். அதைத்தான் பெருமான் தன்னுடைய அனுஷ்டானத்துல காட்டி கொடுத்திருக்கிறார். ராமாவதார காலத்துல வசிஷ்டாச்சாரியர் நியமித்தார், நீ போய் ரங்கநாதனை பிரார்த்தித்துக் கொள்ளுவாயாக, ஜெகநாதனை பிரார்த்தித்துக் கொள்ளுவாயாக, நாராயணனை பிரார்த்தித்துக் கொள்ளுவாயா. ராத்திரி எல்லாம் பெருமாளத்துல அப்படி பேசல, பெருமாளை உபாசிக்கிற. சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து, சீதா பிராட்டியோடு சேர்ந்து அந்த எம்பெருமானைத்தான் உபாசித்தார். என்ன கேட்டான்? இந்த பட்டாபிஷேகம் இலட்சணமா நடக்கணும், தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா? இல்ல, தடை வரணும்னு ஆசைப்பட்டான். இது நடக்கக்கூடாதே, இது நடக்கக்கூடாதே. இந்த பட்டாபிஷேகம் மட்டும் நடந்து நான் ராஜ்யாபிஷேகம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து விட்டேனே ஆனால் அப்புறம் பாதுகைக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணுவான்? சுக்ரீவனுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணுவான்? விபீஷணனுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணுவான்? ரிஷிகளுக்கு குடியிருப்பை யாரு காப்பாத்தி கொடுப்பான்? இது ஒரு விசாரம். நான் இங்க ராஜாவா உட்கார்ந்து கொண்டு விட்டேனே ஆனால் ஆஸ்திரித வத்சலன் என்கிற பெயரை எப்படி காட்டுறது? சுஷீலன், யாரோடு வேண்டுமென்றாலும் கலந்து பரிமாறுவேன் அப்படின்றத எங்கிருந்து காட்டுறது? என்னுடைய தயா கருணை என்கிற குணத்தை எங்கிருந்து காட்டுறது? என்னுடைய வீரிய குணத்தை எங்கிருந்து காட்டுறது? முதல்லயே ஆரம்பத்துல குணத்தை பத்தியான கேள்வி. அந்த குணத்தை காட்டுறதுக்கு தானே வந்தான். பராசர பட்டர் காண்பிக்கிறார், குணபரிவாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா. குணத்தினுடைய வெளிப்பாடுதான் அவதாரங்கள்னு காட்டப்படுறது. அந்த அவதாரங்கள்ல குணத்தை காட்ட முடியலன்னா, ஒரு குகனோடு சேரல்னா பிரயோஜனம் இல்லாத போயிடும், சௌச்சரியம் இல்லாத போயிடும். அதே மாதிரி விபீஷணாழ்வான் அங்கீகாரம் பண்ணவில்லை என்றால் சரண்யத்துவத்தை வெளிக்காட்ட முடியாது. சபரி தந்த கனி உவக்கவில்லை என்றால் சௌலபியத்தை வெளிக்காட்ட முடியாது. காகாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணவில்லை என்றால் வாத்சல்யம் வெளிக்காட்ட முடியாது. அப்ப இதெல்லாம் பண்ணணும்னா சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு ஆகுமோ? ஆகவே ஆகாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணி இருக்கிறான்னா, தான் பெரிய பெருமாளை பிரார்த்திக்கிறான். பெரிய பெருமாளே, ரங்கநாதா, நாராயணா, இந்த பட்டாபிஷேகம் நடைபெறக்கூடாது, இந்த பட்டாபிஷேகம் நடைபெறக்கூடாது அப்படின்னு.
கைகேயாஸ்து அங்கதான் காட்டுற. கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காசம் ஞாதிதாசி யதோ ஜாதா ஆருரோக எதிர்ச்சையா. அப்போ மந்தரைன்னு கூனி அவள் மேல ஏறினா. எதிர்ச்சையா பிராசாதம் சந்திர சங்காசம், சந்திரமண்டலத்தை தொடர அளவுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த மாடம், அந்த மாடத்து மேல ஏறி பார்க்கிறார். கைகேயாத்து சகோஷிதா, கைகையினுடைய வேலைக்காரி மேல ஏறி பார்த்தா. அவ யாருன்னு கேட்டா ஞாதிதாசி யதோ ஜாதா, அவள் ஞாதிதாசி, கைகைக்கு சீதன வெள்ளாட்டி. சீதன வெள்ளாட்டின்னா அவள் கைகைக்கு என்ன பண்ணியிருக்கிறாள், கூட வந்திருக்கா. இதுவாக சீர் கொடுக்கிற போது அந்த காலத்துல பல சீர்களை கொடுப்பார்கள். அதுவும் ராஜகுமாரி ஆச்சு, ஒரு ராஜாவான சாரூபவனு கல்யாணம் பண்ணிட்டு போறாளே, இப்ப வண்டி வண்டியா சீர்கள் போகுது, எத்தனையோ திரவியங்கள் போகுது. அப்படி போகும்போது அவளுக்கு கூட துணைக்காகவும் வேலை செய்வதற்காகவும் ஒரு வேலைக்காரியை அனுப்புவார். சீதன வெள்ளாட்டி. சீதன வெள்ளாட்டினவை ஞாபகம் வருது, சப்தம் வந்தபடியால் ஞாபகம் வருது. பெரிய நம்பியனுடைய திருக்குமாரத்தி அத்துழாய். அந்த அத்துழாயினுடைய திருக்கல்யாணம் ஆச்சு. அவ தன்னுடைய சொசுர கிரகத்துல மாமியாரகத்துல இருக்கா. அப்ப சில கால விசேஷங்கள்ல விடியற் காலையில யாருக்கும் தெரியாது போய் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால போய் காவேரி தீர்த்தமாயிட்டு வரணும் சுத்திக்காக. அந்த மாதிரி புறப்பண்ண அந்த குழந்தை, சின்ன பொண்ணு குழந்தை. விடியற் கால வேலை போது விடியல, பயமா இருக்கு. அதனால தன்னுடைய மாமியாரை பார்த்து, அம்மா நீங்க வருகிறீர்களா அப்படின்னு. அம்மா பயமா இருக்கு, விடியற் காலையில காவேரியில போய் தீர்த்தமாடிட்டு வரணும் அப்படின்னு சொல்ற. அப்ப அவ என்ன சொன்னான்னா, உங்க அப்பா கல்யாணத்தும் போது கொடுத்தாரு சீதன வெள்ளாட்டி, அவளை அழைச்சிட்டு போயேன் அப்படின்னா. இவா தகப்பனார் பெரிய நம்பிகள், அவருக்கு என்ன ஐஸ்வர்யம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. உங்கப்பா ஒண்ணுமே கொடுக்கலை, ஒரு சீரும் கொடுக்கலை அப்படின்றத சொல்லி காட்டுறதுக்கு இது ஒரு வழி. உங்கப்பா அனுப்பிச்சாரே சீதன வெள்ளாட்டி, அவளை அழைச்சிட்டு போயேன். இந்த குழந்தைக்கு கண்ணுல ஜலம் தெழும்பு. அதுக்கப்புறம் அன்றோன்றைய மறுநாளும் நேர தகப்பனார் இடத்துல அத்துழாய் வந்தார். எங்க மாமியார் இப்படியெல்லாம் குத்தி காண்பிக்கிறார், இப்படியெல்லாம் சொல்றார், எனக்கு ஒன்னும் தெரியாது, ஜீயரை போய் கேளு சொல்லிட்டார் அவர். போன கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் உடையவரை கேளு அப்படின்னா. நேரம் அந்த குழந்தை உடையவரிடத்துல போய் தண்டத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி உடனே அங்க முதலியாண்டான் எழுந்தருள் இருந்தார். நீர் போம், இவளுக்கு சீதன வெள்ளாட்டியாக போம், இவளுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணணும், சகாயங்கள்லாம் பண்ணணும், சீதன வெள்ளாட்டியினுடைய ஸ்தானத்துல நீர் போம் என்று முதலியாண்டான் நியமிக்கிறார். என்ன ஆத்ம குணைப்பு முடிச்சு பாருங்கோ சுவாமி முதலியாண்டானுக்கு. கைய கூப்பிண்டு அடியேன் அப்படின்னு நேர ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு சீதன வெள்ளாட்டியாக இவர் செல்லுகிறார். ஸ்ரீதனத்தின் கூட கொடுக்கிற போது இருக்கிற வேலைக்காரிய போல இவர் போன. அங்க போய் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல அவர் முதலியாண்டான்றதே அவளுக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியுது. ஆஹா, பெரிய ஞானி, மகாவித்வான், உடையவருக்கு நேர திருமேனி சம்பந்தம் பெற்றவர்.
அஜகத் பாகினேயத்துவம், பாதுகாத்வம், திருதண்டதா, உடையவருடைய திருதண்டஸ்தானியர், உடையவருடைய பாதுகே எதிராஜத்தியான எதிராஜ பாதுகையாக இருக்கக்கூடியவர், அஜகத் பாகினேயர், எல்லாவற்றையும் விட்டும் கூட முதலியாண்டான தவிர எல்லாவற்றையும் விட்டேன்னு சந்நியாச காலத்தை உடையவர் சொன்னது. அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் இன்றாக அத்துழாயம்மையாருக்காக தாம் வந்திருக்கிறார் இந்த இடத்துல, நம்முடைய கிரகத்துல இப்படி சீதன வெள்ளாட்டியா வந்திருக்காருன்னு நடுநடிக்கு போயிட்டாவா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நாம அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நேர் போய் பெரிய நம்பிக்கை இடத்துல முதலியாண்டானை அனுப்பி எங்களை அபச்சாரப்பட வைக்கணுமோ, இந்த மாதிரி பண்றீரே அப்படின்னா. எனக்கு ஒன்னும் தெரியாது, அவர் சொல்லிட்டாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ஜீயரை கேளுங்கோள். எப்படி தன்னுடைய மகளிடத்துல எனக்கு ஒன்னும் தெரியாது ஜீயரை கேளுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஜீயரை கேளுங்கோள் அப்படின்னு சொன்னார். நேர எம்பெருமானார் இடத்துல போய், சுவாமின்னு முதலியாண்டானை அனுப்பி எங்களை இப்படி அபச்சாரப்பட வைக்கிறீரே அப்படின்னதும், சரி அவர் அங்கிருந்து கைங்கரியம் பண்ணணும்னா அங்கிருந்து பண்ணட்டும், இங்கிருந்து பண்ணணும்னா பண்ணட்டும், வாரும்னு சொல்லி அழைத்து கொண்டார். ஆச்சாரியன் நியமனம். அப்போ அத்துழாயின்ற ஒரு பெண் பிள்ளைக்கு சீதன வெள்ளாட்டியாக போறோமேன்ற எண்ணத்துல போல எங்க ஆச்சாரியன் சொன்னார், நான் காட்டு. அவர் இப்ப வாண்டான்றார், திரும்பி வந்துட்டேன். இந்த சீதன வெள்ளாட்டின்றதுக்காக இந்த விஷயம் சொன்ன, அந்த மாதிரி சீதன வெள்ளாட்டியாக வந்தவள் இதுதான் காட்டுறார். ஒருத்தர் கேட்டார், அவன் எந்த ஊர்ல பிறந்தான்னு கேட்டார். நம்மாழ்வார் அவதரித்த ஊர் எது? இத கேட்கல யாரும். கண்ணன் அவதரித்த ஊர் எது? கேட்கல. சக்கரவர்த்தி திருமணார் அவதரித்த ஊர் எது? கேட்கல. பொய்யாழ்வார், பூதத்தார், பேயார் முதலாழ்வார்கள் அவதரித்த ஊர்களவை கேட்கல. எம்பெருமானார் அவதரித்த ஊரை கேட்கல. ஆனால் இந்த கைகையை எங்க பிறந்தான்னு கேட்டார். ஐயோ, இத கேட்கணுமா? அங்க தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஞாதிதாசி யதோ ஜாதா ஆருரோக எதிர்ச்சயா. வால்மீகி தெரிவித்தார், ஞாதிதாசி மாத்ருகுலதாசி, அவ அம்மாவத்திலிருந்து அனுப்பப்பட்ட, அவளுடைய தாயகத்திலிருந்து பிறந்தகத்திலிருந்து அனுப்பப்பட்டவளாய் இருக்கக்கூடியவள் சீதன வெள்ளாட்டி. யதோ ஜாதா. ஸ்ரீராமாயணத்துக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. வால்மீகி ராமாயணத்துக்கு அதுல உடாலி அப்படின்னு ஒரு வியாக்கியாத்தா இருந்தார். அவரை நம்பிள்ள கூட எடுக்கிறார். அவர் வியாக்கியானத்தை இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணாரு, இந்த ஸ்லோகத்தை எடுத்து எடுக்கிறார். உடாலின்னா என்னன்னு கேட்டாரு. உடாலி அப்படின்னு ஒரு பேரா? அந்த காலத்துல ஏதாவது பேர் இருந்திருக்கோ, வச்சிருப்பா. இன்னொருத்தர் சொன்னார், உதாரதீஹி, உதாரமான ஞானம் படைத்தவர், எல்லாருக்கும் அர்த்தம் சொல்றவர். அவருக்கு பேர் தான் உடாலின்னு பேர். உதாரதி, உடாலின்றது உதாரதீன்னு மாச்சுட்டா. எது போலன்னா, நம்முடைய பாரதிய கிரந்தங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணின ஆங்கிலேயர் ஒருத்தர் இருந்தார். நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார் நம்முடைய பாரதிய தத்துவங்களை பத்தி எல்லாம். அவருக்கு மேக்ஸ் முல்லர்னு பேரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மோட்ச மூலர், மோட்சத்துக்கு அவரா மூலம். மோட்ச மூலர்னா எம்பெருமான். அவருக்கு மேக்ஸ் முல்லர்ன்றத மோட்ச மூலர்னு மாத்தினான். அந்த மாதிரி உடாலின்றது உதாரதி, உதாரமான புத்தி படைத்தவர் அப்படின்னு அர்த்தத்தை காட்டினார்கள். அவர் அர்த்தம் சொல்லும்படியான விஷயம், யத குதச்சித்து ஜாதா என்றானிரே உடாலி. யதா குதச்சித்து ஜாதா, எங்கோ பிறந்தால் எங்கோ வளர்ந்தாள், இங்க ராம பட்டாபிஷேகத்தை கெடுக்கிறதுக்கு வந்தார். ஏன் அப்படி சொன்னா? இந்த ஊர்ல பிறந்திருந்தால், இந்த கேகை ராஜ்யத்திலே பிறந்திருந்தால், அயோத்தியிலே பிறந்திருந்தால் ராமத்வேஷமே வந்திருக்காது. எங்கேயோ பிறந்தபடியால் தான் இந்த துவேஷம் வந்தது. இந்நிலத்தில் பிறவாமை கொடுமை, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார்.
இந்நிலத்தில் அந்த அயோத்தி மாநகரத்திலே பெறவாதிருந்தது இருக்கிறதே, அதுதான் பெருங்கொடுமைன்னு காட்டக்கூடிய விஷயம். அவள் அப்படி மேல ஏறி போறான். அது எது போல இருந்தது? அது இருந்தது அந்நகர் அணிவுறும் அமலைவானவர் பொன்னகர் இயல்வென பொலிவுறும் எல்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமை கூனி தோன்றினார். அந்நகர் அணிவுறும் மேல ஏறி பார்க்கிறா, உப்பரிக்கல பார்த்தா அங்கங்க தோரணங்கள்லாம் கட்டிட்டு இருக்கா. ஊர்ல என்ன சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. இருக்கிற இடத்துல எல்லாம் அலம்பி தெளிச்சு கோலம் போட்டு இருக்கா. வீதியேற அலங்காரங்கள், ஊர் முழுக்க அலங்காரங்கள். மேல இருந்து பார்த்தா பிராசாதம் சந்திர சங்காசம், சந்திரபதத்தை தொடர அளவுக்கு இருக்கிற உயர்ந்த சங்காசம் அது. அந்த இடத்துல போய் நின்றுட்டு பார்க்கிறா. அப்படி சுத்தமுத்தும் பார்க்கிறா. பார்த்தா என்னமோ தெரியலையே, இவ்வளவு பெருமையோட கூடி இருக்கிறது, இத்தனை வைபவத்தோட கூடி இருக்கிறது. என்ன ஊர்ல விசேஷம் தெரியல. இப்ப திடீர்னு அலங்காரம். சாமான்யமாக நாட்டுல அரசாங்கத்துக்குன்னு ஒரு பெரிய திருவிழான்னா அங்கங்க அலங்கரித்திருப்பாரு. இது வரப்போறது சுதந்திர தின திருவிழா ஆகஸ்ட் 15. எல்லா இடங்கள்லயும் ஏர்போர்ட் அலங்கரிப்பா, அங்க அலங்கரிப்பா, இங்க அலங்கரிப்பா, எல்லா இடத்தையும் விளக்கிட்டு அலங்கரிப்பார். அந்த மாதிரியாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதே என்ன விசேஷம்? ஒன்னும் புரியல. அங்கிருந்து இறங்கி வர அறிவோ கேட்கிறான், என்ன விசேஷம்? சொல்றவாள்லாம் இவ்வளவு திரஸ்காரம் பண்ணிட்டா. ஐய, இது கூட தெரியாது இருக்கிய. நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம், அதுக்காகத்தான் இத்தனை அலங்காரங்களும் அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். அத்தனை அலங்காரங்கள் பண்ணப்பட்ட சைத்திர ஸ்ரீமான் அயம் மாதா புண்ணியா புஷ்பித கானனா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயம். ஆக பொன்னகர் இயல்பென பொலிவுறு மெல்வை பார்த்தா தேவலோகம் மாதிரி இருக்கு. அயோத்தியான்ற ஊரானது தேவலோகம் போலே அமைந்திருக்கக்கூடியது. அப்போ மேல ஏறி பார்க்க ஆரம்பிச்சார். அத சொல்றார், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல். ராவணன் பண்ணிய பாபம் துன்னரும் கொடுமை கூனி தோன்றினாளாம். ராவணன் பண்ண பாவம் இவன் மேல ஏறி பார்த்தான். இவன் மேல ஏறி பார்க்கலன்னா இது தோன்றிருக்காது. இவன் மேல ஏறி பார்த்தாள். பார்த்ததும் மனசுல நினைச்சு பார்க்க, பண்டை நாள் இராகவன் பாணி வில்லுமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். பண்டை நாள் ராமபிரான் சின்ன குழந்தையா இருந்தான். அப்படி சின்ன குழந்தையா இருந்த போது பாணி வில்லுமிழ், அவன் கையில சின்ன வில்ல வச்சுட்டு இருந்தான். அதுல ஒரு மண் உருண்டையை வச்சு இப்படி இழுத்து இவருடைய முதுக பார்த்து அடிப்பானா. இந்த முதுகு கூனிட்டு இருக்கு. அந்த முதுகானது கொஞ்சம் இப்படி உள்ள போய் வெளியில வரும். குழந்தை சிரிக்கும். சின்ன குழந்தை விளையாட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இது உள்ளத்து உள்ளுவாள். இந்த மனச கருவிட்டே இருந்தாளாம். சரியான சமயத்துல இந்த ராமனுக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ராமனுக்கு வர நன்மையை கெடுக்கணும்னு எத்தனை வருஷத்து பகையை மனசுல வச்சுட்டு பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கு, அத போய் மனசுல வச்சுக்கிறாளே. அதனால்தான் ஞாதி தாசி யதோ ஜாதா. அப்படிப்பட்டவள் பண்டை நாளி ராகவன் பாணி வில்லுமிழ் உண்டை உண்டதனை உள்ளத்துள்ளுவாள். அழகான பாசுரம் திருமிசை பிரானுடைய. இந்த சரித்திரத்தை கம்பர் சொல்றாருன்னா கம்பர் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டுதான் இதை சொல்றார். ஏன்னு கேட்டால் வால்மீகி ராமாயணத்துல இந்த கதையே கிடையாது, இந்த சரித்திரமே இல்லை. இந்த சரித்திரம் வால்மீகி பகவானாலே எழுதப்படவில்லை, ஆழ்வார்களாலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வாரும் காட்டியிருக்கிறார், திருமிசை பிரானும் காட்டியிருக்கிறார்.
கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிக்கும் உண்டை கொண்ட ரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீளமே அண்டை கொண்டு கண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. அற்புதமான பாசுரம். இந்த கூனி எப்படி இருந்தா, கொண்டை கொண்ட கோதை மீது அழகா கொண்ட போட்டு இருந்தா, அதுல சுத்தி பூ சுத்தின்னு இருந்தா, தேனுலாவு கூனி கூஹு, கூன் முதுகு வளைஞ்சிருந்தது அப்படின்ற இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தம் அற்புதமாக காட்டியிருக்கா. பூர்வார்த்தத்துக்கும் காட்டியிருக்கா, உத்தரார்த்தத்துக்கும் காட்டியிருக்கா. இப்ப ஆத்மா இருக்கிறது, ஆத்மா ஞானமயனாய் இருக்கிறார், ஆனந்தமயனாய் இருக்கிறார். அப்ப ஆத்மாதான் கூனி. ஆத்மாவினுடைய கொண்டை எது தெரியுமா? ஞானம். ஆனந்தம் அது மேல சுத்தப்பட்டு இருக்கிற பூ. அப்ப ஞானமயனாகவும் ஆனந்தமயனாகவும் ஞான குணகனாகவும் இருக்கக்கூடியவன் இந்த ஆத்மா. அதுதான் அலங்காரம். கூனி அலங்காரம் பண்ணிருந்தாலும் அழகா பெரிய கொண்டையா போட்டு இருந்தா, அது நல்லா பூ சுத்திட்டு இருந்தா. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய, ஆனா அவளிடத்துல ஒரே ஒரு விகாரம். என்ன விகாரம் இருக்கிறதுனா கூன். அந்த கூனா இருக்கிறது தான் அவளுக்கு விகாரமாக தெரியுது, மாறுபாடாக தெரியுது, பொருத்தம் இல்லாததாக தெரிகிறது. இந்த ஆத்மாவுக்கு கூன் உண்டான்னார். கூன் இல்ல, ஆத்மா நிமிர்ந்து நிக்கிறதா. அவளுக்கு கூன் விகாரமாக இருக்கிறது, ஆத்மாவுக்கு அகங்கார மமகாரங்கள் விகாரமாக இருக்கிறது. ஆத்மா அகங்கரிக்கிறான். ஞானம் வாஸ்தவம் தான், ஆனந்தம் வாஸ்தவம் தான், எல்லாம் அழகாதான் இருக்கு, கொண்ட போலையும் பூ போலையும் இருக்கு. ஆனா அந்த கூனாட்டம் இருக்கிறது, இவன் நிமிர்ந்து நிற்கிறானே, நான் அகம் அகம். இந்த அகங்காரமானது நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறைசேர் மின் உயிர்கதன் நேர் நிறையில்லே. ஆழ்வார் உபதேசம் பண்ற, ஜனங்களுக்கு வீடு மின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையாரிடை வீடு செய்மின் நேர் நுமதன் இவை வேர் முதல் மாய்த்து இறைசேர் மின் உயிர்கதன் நேர் நிறை. நான் என்பதை விட்டு விடுங்கள், எனது என்பதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லல. நீர் என்பதை விட்டுவிடு, நுமது என்பதை விட்டு விடுங்கள். ஏன் நான் எனதுன்னு சொல்லல? எங்க நான் எனதுன்னு சொன்னால் தம்மையே இந்த அகங்கார மமகாரம் பிடித்து கொள்ளுமோன்னு ஆழ்வார் பயந்து போய் நீர் நுமதுன்னு சொல்றார். அப்ப இந்த அகங்காரம் எவ்வளவு குரூரமான. பகவத்கீதையில பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது, நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். தத்துவ விவேக நித்தியத்வா நித்தியத்துவ நியந்திரத்துவான்னு ஆரம்பிச்சு, அதுல அகங்கார தோஷா, அகங்காரத்தினுடைய தோஷத்தை எடுத்து காட்டுகிறார் கண்ணன் பெருமான். அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யத்தே. பிரகிருதி பண்ணுகிறது, குணங்கள் பண்ணுகின்றன. பிரகிருத்தே கிரியமானானி என்று தெரிவிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. குணை கர்மாணி சர்வசா. பிரகிருதியாலே செய்யப்படுவது, குணங்களாலே செய்யப்படுவது. அவனவனுடைய சத்துவகுணத்தாலே, சத்துவகுணம் தலையெடுத்ததுன்னா சில காரியங்கள் பண்றான், ரஜோகுணம் தலையெடுத்தால் சில காரியம் பண்றான், தமோகுணம் தலையெடுத்தால் மட்டமான காரியத்தை பண்றான். இப்படி அவனவன் பண்ணக்கூடிய செயல்கள் அவனவனுடைய பிரகிருதியையும் குணத்தையும் அவலம்பித்து இருக்கிறது. ஆனா என்ன சொல்றான் தெரியுமா? அகங்கார விமூடாத்மா. அகங்காரத்தாலே மறைக்கப்பட்டவர்களாயிருக்கக்கூடியவர்கள். நாம் பண்ண கர்த்தாக மிதி மன்யத்தே. இதை யார் பண்ணினா? நான் தான் பண்ணேன். இதை யார் பண்ணினா? நான் தான் பண்ணேன். பார், நான் பண்ண பத்தியா, அவன் எவ்வளவு அல்லாதான் பாத்தியா. இதையும் இவன் தான் சொல்றான். ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணினா நான் பண்ண சார், நான் தான் கொடுத்தேன் சார். இந்த கோவில் கட்டுறதுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் தான் சார் கொடுத்தேன். அங்கேயும் நான்.
சின்ன செயலா இருந்தாலும் பெரிய செயலா இருந்தாலும் கர்த்தத்துவத்தை தன் தலையிலே ஏறிட்டுக் கொள்ளுகிறான். அப்ப இந்த கர்த்தத்துவம் யாருக்கு? குணம் தோன்றது, பிரகிருதி தோன்றது பண்றான். நம்ம தூண்டுவது குணமும் பிரகிருத்தியும் ஆயிருக்கு. பிரகிருத்தே கிரியமானானி பை நேச்சர் இட் ஹேப்பன்ஸ் சொல்றாள். அந்த மாதிரி குணை கர்மாணி சர்வசா, இவனுடைய சத்வரஜஸ்தமோ குணானுகுணமாக செயல்கள் செய்யப்படுகின்றன. ஆனா என்னமோ இவருக்கே தோணினா மாதிரி சொல்லிட்டு இருக்காரோ. அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அகங்கார விமூடாத்மா நான் கர்த்தான்னு சொல்றான். இதுல ஒரு பெரிய எஸ்கேபிசம் இருக்கு, தப்பிச்சு போறது. நீ ஏன் இந்த தப்பை பண்ணினாய்னு ஒருத்தனை கேட்டா, நான் எங்க பண்ணவே இல்லையே. பண்ணிருக்கிய? இல்ல இல்ல இல்ல. பகவத்கீதை எடுத்து பாருங்க, 3வது அத்தியாயத்துல பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா, கோர்ட்லயே சொல்லிடலாம். நீங்க பகவத்கீதையில சத்தியம் வாங்குறங்கோ, அந்த பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை பாருங்கோ. நான் அகங்காரம் பிடிச்சவன் இல்லை, அதனால நான் பண்ணல. இத பிரகிருதி பண்ணித்து, குணம் பண்ணித்து, அதனால என்ன தண்டிக்காதீர்கள் சொல்லிடலாமே. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்காரம் மூடாத்மா. நான் என்ன அகங்காரம் பிடிச்ச மூடனாக நான் நினைக்கல, நான் இல்லை. அதனால நான் கர்த்தா இல்லை, அதனால என்ன தண்டிக்காத சொல்லிட்டு தப்பிச்சுட்டு வந்துள்ளாமே. அப்படின்னா அதை ஒப்புக்கொள்ளல நம்முடைய ஆச்சாரியம். இப்போ பிரகிருதி தூண்டித்து குணம் தூண்டித்து வாஸ்தவம். பிரகிருதியும் குணமும் தூண்டினாலும் கூட செய்யாமல் இருக்கலாமா செய்யலாமா என்பதற்கு உண்டானதான முடிவு உங்க கையில தான் இருக்கு. இதுதான் நம்ம ஆச்சாரியார் கேட்க. செய்யலாமா கூடாதா என்கிற முடிவு நம்ம கையில. பிரகிருதி தூண்டினா பண்ணிட வேண்டியதா? உனக்குதான் விவேகம்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு இல்லையோ பகவான். ஏ ஜீவனே, உனக்கு விவேகம், நல்லதும் தீயதும் விவேகி கைக்கு, அந்த விவேக சக்தி கொடுத்திருக்காங்க. அதை வச்சு சாஸ்திரத்தை வச்சுட்டு இது பண்ணலாமா கூடாதான்னு பார்த்து நீ பண்றத பண்ணணும், பண்ணக்கூடாத பண்ணக்கூடாது. ஏன் உனக்கு கொடுத்த மேனுவலை உபயோகப்படுத்தல? ஏன் உனக்கு கொடுத்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தல? ஏன் உனக்கு கொடுத்த விவேகத்தை உபயோகப்படுத்தல? சாதாரணமாக ஒரு சட்டம்னு கையில கொடுத்தா அந்த சட்டத்தை உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா? எனக்கு தெரியாது அப்படின்னா சட்டம் தெரியாததே ஒரு தப்பு. ஏன் தப்பு பண்ணேன்னா எனக்கு சட்டம் தெரியாது, அப்ப சட்டம் தெரியாததே தப்பாச்சு. அடிப்படை சட்டங்கள், அடிப்படை விஷயங்கள், அடிப்படை நியமங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப அதை தெரிந்து கொள்ளாமைக்குத்தான், விவேகித்து அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே நீ உன்னுடைய குணத்தை அடக்கியிருக்கணும், உன்னுடைய பிரகிருத்தியை அடக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு அது சொல்றது நீ கேட்டு இருந்தியே. அப்போ உன்னுடைய ஞானத்தை நீ உபயோகப்படுத்தவில்லை, அதனால உனக்கு தண்டனை. அப்ப அகங்காரம்ன்றது எவ்வளவு தோஷமானது பாருங்க. அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே நீர் நுமதன் இவை வேர் முதல் மாய்த்து இறைசேர் மினு இருக்கு அதனேர் நிறையில்லை என்று சொல்லும்படியான நிலையாக அமைந்திருக்கக்கூடிய. அப்ப பார்க்கிற போது இவள் என்ன பண்ணினாள்? நேர இவளுக்கு நண்டை உண்டு நாரை பெயர் ஆளைப்பாய நீளம். உத்தரார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன். அப்போ கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூணி கொண்டால் அகங்கார மமகாரங்களுடன் கூடியிருக்கக்கூடிய ஞானானந்தமயனான இந்த ஜீவாத்மா நாமதான். நம்மளை விட வேற யாராவது கூனி உண்டா?
நாம தான் அத்தனை காரியங்களும் பண்றோம். சரி, அடுத்த இது பிரசங்காத்து இது வருது. இதுக்கும் ஸ்ரீராமாயணத்துக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. அந்த நீர் அரங்கமே திருவரங்கம். திருவரங்கத்தில் என்ன பண்றது? நண்டை உண்டு, நாரை பெயர, வாழைப்பாய, நீலமே, அண்டை கொண்டு கண்டை மேயும். நாரை இருக்கே, அது பெரிய நண்டா சாப்பிட்டு அது நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிண்டா இப்படி இப்படி நடக்குது. நண்டை உண்டு நாரை பெயரா. அந்த நாரைய பார்த்து பயப்படுறதா. எதுன்னு கேட்டா வாழைப்பாயா. வாழை பாஞ்சு பயப்படுறது. அப்ப வாழைன்றது ஒரு மீன். அந்த வாழை மீன் பயந்து பாஞ்சு ஓடுறதா. நீலமே அண்டை கொண்டு கண்டமேயும். அப்ப நீலத்தை அண்டை கொண்டு நீல புஷ்பத்தினுடைய அடியில கண்டை போய் அப்படி ஒளிஞ்சுட்டு இருக்கும். நாரைக்கு பயப்படவே இல்லை, நீலத்தை அண்டை கொண்டு விட்டோம். இப்படி திருவரங்கத்துல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, முமுட்சுக்களாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த முமுட்சுக்களாக இருக்கக்கூடியவர்கள்ல சில பேர் தங்கள் முயற்சியாலே பகவானை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அவ என்ன பண்றான்னா, சம்சாரத்தினுடைய கிரௌரியத்தையும் சம்சாரிகளையும் பார்த்து பயப்படுற. இந்த சம்சாரிகள்லாம் வருகிறார்களே, சாம்சாரிக விஷயங்கள்லாம் சாப்பிட்டு வராளே, இவ ஒருவேளை நம்மளை கெடுத்துடுவாளோ, நம்முடைய அத்தியவசாயத்தை கெடுப்பார்களோ, நம்முடைய உறுதிப்பாட்டை கெடுத்து விடுவார்களோ, நாம பகவத் விஷயத்துல ஈடுபடுறத கெடுத்து விடுவாளோ. சம்சாரிகளோடு பழக்கம்னா அப்படிதான். சாமானிய சம்சாரிகளோடு பழகிவிட்டோமே ஆனால் அவர்கள் நம்முடைய நல்ல தன்மையை கெடுப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சம்சாரிகள். அதனால் இந்த சம்சாரிகளை பார்த்து முமுட்சுக்கள் அஞ்சுகிறார்கள். உபாயாந்தர நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய முமுட்சுக்கள், உபாசகர்களாக இருக்கக்கூடிய முமுட்சுக்கள் தாங்கள் பயப்படுகிறார்கள். இதுதான் நாரதான் சம்சாரி அல்லது நாரைதான் சம்சாரம். அந்த நாரைதான் பயமுறுத்துறது. யாருன்னா முமுட்சுக்களை. நாரை எப்படி வாழையை பயமுறுத்துகிறதோ அந்த மாதிரி முமுட்சுக்களை பயமுறுத்து. அதனால சம்சாரத்தை கண்டு பயந்து பயந்து ஓடின்னு இருக்கா முமுட்சுக்கள். முமுட்சுக்கள்னா மோக்தமிச்சு முமுட்சு. விடுதலையிலே ஆசைப்படுபவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் முமுட்சுக்கள்னு சொல்லப்படுறார். அந்த முமுட்சுக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். நண்டை உண்டு நாரை பெயரா. சாம்சாரிகமான விஷயத்தை சாப்பிட்டுட்டு நண்டை உண்டு நாரை பெயர். அப்ப இந்த சம்சாரமானது என்ன பண்ணுகிறது என்றால், சாமானியாதிகாரிகளை சாப்பிட்டுடுறது. நண்டுன்னு சொன்னா சாமானியாதிகாரிகள்னு வச்சுக்கோங்க. பகவத் விஷயத்துல ஈடுபடாதவர்களை இந்த சம்சாரமானது கபலீகரம் பண்ண விடுகிறது நாரை. அதை பார்த்துட்டு முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய உபாசகர்கள் தாங்கள் பயந்து ஓடுறா வாளை பாய்கிறது. அப்போ சரணாகதி நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய மகாத்மாக்கள், எம்பெருமானையே தஞ்சமென்னு பத்தி இருக்கக்கூடிய மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்கள் என்ன பண்றான்னா, எம்பெருமான் நீலம்னா எம்பெருமான் நீல நிற தழகார் ஐம்படை என் நடுவே. எம்பெருமான் நீலமேக நிப சாமமாக இருக்கிறான். நீலமேனி ஐயோ நிறை கொண்டத நெஞ்சினையே. அப்ப அந்த நீலத்தை அண்டை கொண்டு அத துணையா இருந்தது. அதை அண்டை கொண்ட பலத்தாலே கண்டை மேயும் சௌக்கியமா சாப்பிட்டு சௌக்கியமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த சம்சாரமானது சாமானிய அதிகாரிகளை கபலீகரம் பண்ண, அதை பார்த்து உபாசகர்கள் பயப்பட, ஆனால் பிரபன்னர்கள் பயமின்றி இருக்கிறார்கள். அதுதான் திருவரங்கம். நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே
அண்டை கொண்டு கண்டமேயும் அந்த நீர் அரங்கமே கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிக்கூன் உண்டை கொண்ட ரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதன் எம்பெருமானுடைய ஊர்னு காட்டப்பட்டது. இது அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். கூனகம் புகத்தெரித்த கொத்த வில்லி அல்லையே. இன்னொரு இடத்துல ஆழ்வார் காட்டும்படியான விஷயம். மானையை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனேசிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையே. அழகான பாசுரம். மானையை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே தரித்திருக்கக்கூடியவனே முதல். அடுத்த வார்த்தை கூனேகே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய். கூனியினுடைய கூனானது சிதையும்படியாக உண்டவில்லை, அவளுடைய முதுகிலே தெரித்தவனே. அந்த கூன் உள்ள போய் வெளியில வரத பார்த்ததும் குழந்தை சிரிப்பான். அதனால்தான் உள்மகிழ்ந்த நாதன் ஒரு சொன்ன. ராமபிரான் குழந்தையா இருக்கிற சாதாரணமா கிருஷ்ணாவதாரத்துல எவ்வளவோ விளையாட்டு விளையாடி இருக்காரு பெருமாள். அத்தனை விளையாட்டும் விளையாட்டாவே. ராமாவதாரத்துல ஒரே ஒரு விளையாட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் ஆழ்வார்களாலும் கம்பராலும் சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி சொல்லவே இல்லை. ஏன்னா ராம பக்தர்கள்லாம் ராமர் போய் இப்படி எல்லாம் விளையாடுவாரா? அவர் மரியாதா புருஷோத்தமன் ஆச்சே, அவருக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டா? அதெல்லாம் இருக்காது. அதனால இதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு வால்மீகியே எழுதாது விட்டார். ஆனால் ஆழ்வார்களுக்கு சாட்சாத்காரம். ஆழ்வார்கள் உன்னுடைய விக்கிரமம் ஒன்னொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன், உன்னுடைய வீர சரித்திரம் ஒண்ணு விடாமல் எனக்கு உள்ள எழுதி கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால ஆழ்வார்கள் சரித்திரத்தை காட்டி இருக்கிறார். அப்போ கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் அப்படின்னா யாரு? ராகவா. ராகவன் கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தான் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆழ்வாருக்கு சொல்றதுக்கு திருவுள்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏதோ ராமர் ஏதோ ஒன்னு ரெண்டு பண்ணிருக்கலாம், அதுக்காக சொல்லி காமிக்கிறதா அவனை. அப்ப வேற யாரு சொல்றது? எவ்வளவு தப்பு பண்ணாலும் தாங்கிறவன் கண்ணன், எவ்வளவு தப்பு சொன்னாலும் தாங்கிறவன். இருக்க தப்பு இல்லாத தப்பு எல்லாத்தையும் அவர் இருக்கச்சே அப்படிதானே போட்டு இருந்தா. இந்த குழந்தைகள்லாம் அவ எடுத்து லட்டு சாப்பிட்டு கண்ணன் சாப்பிட்டான்னு சொன்னா கூட ஆமான்னு சொல்லுவார் கண்ணன். அவா வெண்ணெய் எடுத்து புஜித்தாலும் தான் புஜித்ததா சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் எந்த தப்பு வேணாலும் தாங்கும். ஏதோ 2-3 தவறு இழைத்தவன், 6 ஆள் கிடைக்கல, கண்டுபிடிக்க முடியல தவறு இழைத்தவன. சரி, ஏற்கனவே அவன் பேர்ல 2-3 இருக்கு, இதையும் சேர்த்து போட்டுறாள். சரி, 3 தப்புக்கு பதில் 4 தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போறான். அப்ப எந்த தப்பு வேணாலும் கண்ணன் தலையில போட்டுள்ளான். ஆழ்வாரும் பார்த்தார், சரி இதையும் கண்ணன் தலையில போட்டுருவோம். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய். தப்பு பண்ணினவன் ராமபிரான். கோவிந்தா பழிய கண்ணன் தள்ள போட்டு. கோவிந்தா காம் இந்த தீதி. கோவிந்தா பசுக்களை ரட்சித்தவன். அப்ப பார்க்கச்சே நமக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல வியாக்கியாதா ஒரு கதை எழுத, அழகான கதை, அதையும் சொல்ற. போம் பழியெல்லாம் அமணன் தலையோடே அப்படின்னு ஒரு கதை. ஒரு கிரகம், அந்த கிரகத்துல செவுரு புதுசா வைக்கப்பட்டிருந்தது. ஒரு திருடன் கண்ணை வச்சுட்டான். கண்ணை வைக்கிறதுனா ஒரு கம்பியை எடுத்து நிதானமா அந்த செவரை ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ள போயிடும். போய் அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் திருண்டு வந்துள்ள. அதுக்கு பேர் கண்ணை வைக்கிறதுன்னு பேர்.
இப்போ யாரோ ஒரு திருடன் இந்த மாதிரி கண்ணை வச்ச போது என்ன ஆச்சுன்னா அந்த செவரு ஈர செவரே அவன் மேல விழுந்துட்டு செவரு விழுந்துட்டு அவனுடைய பிராணம் போய் அவனுடைய பத்னி கோபம் நேரம் ராஜாவின் இடத்துல வந்தான். ராஜா ஒரு வழக்கு என்னது, இந்த வீட்டு எஜமான ஈரமான சவுரை வச்சிருந்தா அதனாலதான் கண்ணை வைக்க போன என்னுடைய பர்த்தா மாண்டான் அப்படின்னா இந்த ராஜா என்ன சொல்லணும், அம்மா உங்க பர்த்தா அவன் வீட்டுல என் கண்ணை வைக்க போனான், திருடதானே போனான், அது தப்பு இல்லையா, அதுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்படித்தானே கேட்டிருக்கணும். உடனே அந்த வீட்டு எஜமான கூப்பிட்டான், நீ ஏன் ஈரச்சோவரை வைத்தாய், நான் எங்க சோறு வச்சேன், கொத்தனார் சோறு வச்சார், கூப்பிடு கொத்தனார, நீ ஏன் ஈரச்சோரை வைத்தாய், ஐயோ நான் சரியாதான் சொன்னேன், சித்தாள் நிறைய ஜலம் கொட்டிட்டா, அந்த உதவி பண்றவள் இருக்காளே அவள் அதிகமா ஜலத்தை கொட்டிட்டா, அதனால கலவை ரொம்ப தளர்ச்சியா போச்சு, அதனால வெறும் ஈரமாவே இருந்து கொஞ்சத்துல ஒலர்ல சுவரு, அதனால்தான் உண்டு. கூப்பிட்டு அந்த சித்தாள அந்த அம்மா வந்தா, ஏம்மா அதிகமான ஜலம் கொட்டி, இல்ல அவர் 4 பானை ஜலம் கொட்ட சொன்னார், நான் 4 பானை கொட்டினேன், ஆனா கொட்டின பானை வாயு வயிறுமா இவ்வளவு பெற்று, நான் என்ன பண்றது அப்படின்னா, அப்படியா கூப்பிட அந்த பானை பண்ணின குலாலன், உடனே குலாலன், ஏன்பா இந்த அம்மாவுக்கு பெரிய பானையா பண்ணி கொடுத்த, அது ஒண்ணும் இல்ல, நான் வழக்கமா பண்ற மாதிரிதான் பண்ணேன், நான் பானைக்கா தண்டத்தை வச்சு அந்த இதை மண்ணை சுத்தி கொண்டு இருந்த போது அந்த பக்கமா ஒரு நாட்டியம் ஆடுற பெண் பிள்ளை போயிட்டு வந்துட்டு இருந்தா, அவளை பார்த்துட்டே பானையை பண்ணேன், அதனால பானை கொஞ்சம் வாயு மயிரமா ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, கூப்பிட அவளை நாட்டியம் ஆடுற பெண், ஏமா நீ ஏன் இவன் வீட்டு வாசல் வழியா குறுக்க நடுக்க போயிட்டு இருந்த, எதனால போய் வந்துட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன். ஐயா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, நாட்டிய ப்ரோக்ராம் இருந்தது, அதுக்காக துணியை செலவைக்கு போட்டிருந்தேன், அந்த துணியை அந்த செலவுக்காரர் செலவு பண்ணி கொஞ்சத்துல கொண்டு கொடுக்கல, 8 தரம் நடந்து வாங்க வேண்டியிருந்தது அப்படின்னா, கூப்பிடுறது செலவு தொழிலாளி, ஏன்பா இந்த அம்மா கொடுக்க வேண்டிய துணி நீ ஏன்பா கொடுக்குற சீக்கிரம், நான் என்ன பண்றது, நான் வழக்கமா ஒரு துறையில ஒரு கல்லுல துணி துவைப்பேன், அந்த கல்லு மேல ஒரு சாமியார் உட்கார்ந்து இருந்தார், இந்த சாமியார் கண்ணமும் உண்டு உட்கார்ந்து இருந்தார், எழுந்திருக்கவே இல்லை, அவர் எழுந்து போற வரைக்கும் காத்துன்றது, அப்புறம் துவைக்க வேண்டியிருந்தது, அதனால்தான் நாழி ஆயிடுச்சு. கூப்பிட இந்த சாமியார, உடனே இந்த சாமியார கூப்பிட்டான், ஏன்பா நீ அங்க கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருந்த, அவர் மௌனம், ஒன்னும் பேசவே மாட்டேன், இவன் கேட்டதுக்கெல்லாம் முன்னு பேசாதே இருந்தார், ஆஹா பாரு தப்ப ஒத்துனுட்டாருன்னு சொல்லிட்டு அவரை சிரச்சேதம் பண்ணிட்டானா ராஜா, ஆக தப்பு பண்ணினது யாரோ திருடன் கண்ண வச்சான், ஆனா பழி யார் பேர்ல போச்சு, இந்த அமணன் தலைவியோட இந்த சாமியார் தலையில போச்சு, ஓம் பழியெல்லாம் அமணன் தலையோடே, பாபம் ஒரு இடம் பழி ஒரு இடம், தப்பு பண்ணினவன் ஒருத்தன், ஆனா அது யார் தலையில போச்சு, இந்த சாமியார் தலையில போச்சு, அந்த மாதிரி தப்பு பண்ணினவர் சக்கரவர்த்தி திரும்பினார், அந்த பழி யார் தலையில போச்சுன்னா கிருஷ்ணனுடைய தலையில போய் இருக்கிறது, கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாயி கோவிந்தா, அப்படி கூனை நிமிர்த்த வேண்டும் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ நேரம் வந்தா கைகையினுடைய மனசை கலக்கிறா, தூய சிந்தையும் தெரிந்தனள், கைகையினுடைய மனசை எப்படி கலக்கிறான்னா பக்கம் பக்கமா எழுதியிருக்கா,
என்னென்னலாம் சொல்லியிருக்கா தெரியுமா? இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் விழுந்தொழுவன்மாய் பிரார்த்திக்கிறேன். இப்போ கோஷ்டியாருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அடியேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது.